புர்கா போட்டுக்கிட்டே நடிப்பாங்களா? பரபரப்பாக்க நினைத்த நடிகர் அமீர் ஒரே வார்த்தையில் ஆஃப் செய்த பாஜக. தமிழகத்தில் உள்ள திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கடந்த 5ஆம் தேதி நீட் தேர்வு நடந்து முடிந்தது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் பேர் இந்த தேர்வு எழுதினர். அதில் பெரும்பாலான மாணவர்கள் நீட் தேர்வு எதிர்பார்த்ததை விட மிகவும் எளிமையாக இருந்ததாக கருத்து தெரிவித்தனர். இது நீட்டை எதிர்த்த திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு பெரும் இடியாக அமைந்தது. இருப்பினும் நீட் தேர்வை ரத்து செய்யாமல் விடமாட்டோம் என்று பழைய மாவையை அரைத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற இயக்குனர் அமீர் நடிப்பில் உருவாகியிருக்கும் உயிர் தமிழுக்கு எனும் திரைப்படம் தொடர்பான நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வு குறித்து காட்டமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் தேர்வு போலி மருத்துவர்களை தான் உருவாக்குவதாகவும், நீட் தேர்வில் முறைகேடு செய்து சமீபத்தில் கூட 50க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர் சிக்கியதாகவும் கூறினார். மேலும் மருத்துவ பாடம் எடுக்கும் ஆசிரியரும் நீட் தேர்வு எழுதி வராத நிலையில் பாடத்திட்டத்தையும் மாற்றாத போது நீட் தேர்வு மட்டும் எதுக்கு என்று கேள்வி எழுப்பிய சீமான், இந்தியாவில் நடத்தப்படும் மருத்துவ நுழைவுத் தேர்வை அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்த வேண்டும் என்றும், இந்தியாவில் நிறுவனங்களே இல்லையா என்றும் கொக்கரித்தார். அவரை தொடர்ந்து பேசிய நடிகர் அமீர், நீட் தேர்வு எழுதப்போன தனது மகள் போட்டிருந்த பர்தாவை கழற்றிவிட்டு உள்ளே வர சொன்னதாகவும், ஆனால் தன்னுடைய பொண்ணு உங்க நீட் தேர்வே வேண்டாம் என்று சொல்லி வீட்டுக்கு வந்துவிட்டதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். அவரது இந்த பேச்சுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை கூறி வந்தாலும் விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அமீருக்கு சில கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது, கேட்பதற்கு உணர்ச்சிமயமாக இருப்பது போல் தோன்றுகிறது. அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போதே எதெல்லாம் அணியக்கூடாது என்பது உட்பட சட்டத்திட்டங்கள், விதிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் விண்ணப்பமே செய்திருப்பார் உங்கள் மகள். ஆனால் பொதுவெளியில் அதை மத ரீதியாக உருமாற்றம் அவலம் ஏனோ? இவர் சினிமாவில் நடிப்பதற்கு ஒரு இஸ்லாமிய பெண் சென்றால் புர்கா அணிந்தே நடிக்க சொல்வேன் என்று சொல்வீர்களா? எதையாவது சொல்லி மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்றே கங்கணம் கட்டிக்கொண்டு அலைபவர்களை என்ன சொல்வது என கடுமையாக வசைபாடியுள்ளார். நீட் தேர்வு மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ள இந்த காலத்திலும் சிலர் மதத்தையும் விஷமத்தையும் இதுபோன்று கலப்பது ஏன் என்று நாராயணன் திருப்பதிக்கு ஆதரவாக கேள்விகளை அடுக்கி வருகின்றனர். இதிலிருந்து தெரியுதா நீட்டையே நாங்கள் வேணாம்னு வெறுக்கிறோன்ட்டு. நீட்டை ஆதரித்த பெருமக்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன், போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க, 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன? புரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற? ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால். வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்துக்குள்ளே விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிற நீங்கள் இவிஎம் எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரித்து போடுறீங்க. எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில் நீங்கள் உள்ள அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை. நீட் எழுத போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க. நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை, தோடு, கழுத்தில் இருக்கிற செயின் இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது அது மனநிலையை பாதிக்கிறதா? அது ஒரு அச்சமூட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது. இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே. நான் நீட்டில் நாங்கள் 2 பேரும் தேர்ச்சி பண்ணி வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுறாரு. அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் படிக்க. இப்போ நீங்கள் இந்த +2 மதிப்பெண் எதுக்கு? அப்போ தூக்கிடுங்க. நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண்? எதுக்கு? அது தேவையில்லை. இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் தான் மாறுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ?